ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த்ரில்லர் மூவியான 10 ஹவர்ஸ் படத்துடைய கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் வாழ்க்கையில் பிடிக்காத வேலையை போரிங்காக பண்ணுறதை விட பிடிச்ச வேலையை த்ரில்லிங்காக பண்ணலான்னு ஆசைப்பட்டு தான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். ஆனால் நான் நினச்சதை விட அந்த 10 மணி நேரம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்ததுங்கிற வாய்ஸ் ஓவரோட படம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சீனில் சென்னை திண்டிவனம் ஹைவேல கோயம்புத்தூரை நோக்கி ஒரு பஸ் போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதே சமயம் ஒரு அம்மா ஒரு பெரியவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து காலையில் காலேஜுக்கு போன பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. வழக்கமாக அந்த பொண்ணு காலேஜை முடிச்சுட்டு தென்றல் நகரில் இருக்கிற கோச்சிங் சென்டருக்கு போகும். ஆனால் அந்த சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணோட மொபைல் தென்றல் நகருக்கு பக்கத்தில் ஒரு ஏரியாவில் தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அதனால் படத்துடைய ஹீரோவான இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ கான்ஸ்டபிள் மணியோட அந்த ஏரியாவுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற அயன் கடைக்காரர்கிட்ட காணாமல் போன பொண்ணான சௌமியாவுடைய ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாரு. அவர் நான் பார்த்துருக்கேன், டெய்லியும் இந்த வழியாக தான் டியூஷனுக்கு போகும், இன்னைக்கு கூட போச்சுன்னு சொல்கிறாரு. அயன்கடையை தாண்டி போன பொண்ணு கோச்சிங் சென்டரை ரீச் ஆகலைன்னா இதுக்கு நடுவில் தான் ஏதோ நடந்திருக்கணும்னு அந்த ஏரியாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஒரு இடத்துல மட்டும் ஸ்ட்ரீட் லைட் உடஞ்சிருக்கும். அங்கே போய் பார்த்தா நிறைய கம்பளி பூச்சிங்க இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு எதிர்க்க இருக்கிற வீட்டில் லைட் ஆஃப் ஆகிருக்கும். அங்கே போய் பார்த்தா அங்கேயும் நிறைய கம்பளி பூச்சிங்க இருக்கும். வீடு பூட்டியிருக்கும். பூட்டை உடைச்சி உள்ளே போய் பார்ப்பாங்க. ஏசி அப்பந்தான் ஆஃப் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு தகவல் கொடுங்க, ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, நம்ம உடனே பிடிக்கணும்னு சொல்கிறாரு. கான்ஸ்டபிள் கிட்னாப்னு எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்கன்னு கேட்க இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்குமோ யாரும் அந்த பொண்ணு மேலே கம்பளி பூச்சியை போட்டிருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்ற வேண்டி வந்திருக்கோம். அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்காக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த வீட்டில் வச்சு தான் அந்த பொண்ணை கடத்தி இருக்கணும்னு சொல்கிறாரு. கான்ஸ்டபிள் நம்ம எலெக்ஷன் டியூட்டிக்கு போகணும் சார், இந்த கேஸை எஸ்ஐயை பார்த்துக்க சொல்லலான்னு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இதுவும் நம்ம டியூட்டி தான், இந்த பொண்ணை இவ்வளோ பிளான் போட்டு தூக்கி இருக்கணும்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது, உடனே அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. பொண்ணு கடத்தப்பட்ட தகவல் செக் போஸ்ட்டுக்கெல்லாம் தெரிய வர அவங்க போகிற வர வெஹிக்கிள் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆம்னி வேன் வருது. அதில் ஒரு சில ரவுடிஸும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு கான்ஸ்டபிள் வந்து அந்த வேனை செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த வேனுக்கு பின்னாடி ஒரு கவர் கடையில் அந்த பொண்ணை மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை பார்க்குற கான்ஸ்டபிள் பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு கத்த மற்ற கான்ஸ்டபிளும் அங்கே வராங்க. 3 கான்ஸ்டபிள்ஸையும் அந்த ரவுடிங்க சுட்டு கொன்னுட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுவாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த விஷயம் தெரிஞ்சதும் அங்கே வராரு. அந்த ஆம்னி வேன் பேரிகேட ஒரு சீட்டு தான் போயிருக்கும். அந்த பெயிண்டுடைய கலர் வச்சுட்டு ப்ளூ கலர் ஆம்னிவன் வந்தால் மடக்கி பிடிங்கன்னு மற்ற செக் போஸ்ட்டுக்கும் தகவல் கொடுக்குறாரு. ஆனால் இந்த செக் போஸ்ட்டையும் அந்த வேன் தாண்டி போகல. ஸோ குறுக்கு வழியில் தான் போயிருக்கணும்னு நினச்சி அந்த வழியில் போய் அந்த ரவுடிங்களை அவர் பிடிச்சிடுவார். இப்போ அந்த வண்டியில் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார். அந்த பொண்ணும் அந்த வேனில் இருக்க மாட்டா. அந்த ஆளை அடித்து விசாரிச்சா வழக்கமாக பொண்ணுங்க ஃபோட்டோவை அனுப்பி கடத்த சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த பொண்ணையும் கடத்தினது. அந்த வேலை ஒரு வண்டி வந்து அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிச்சுன்னு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாரு. ரவுடியும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோனை எடுத்தால் இது என்ன புது பழக்கம், ஃபோன் பண்ணுற ஸ்பீக்கரில் தானே இருக்குன்னு கேட்டுட்டு, என்ன போலீஸ் மோப்பம் பிடிச்சிட்டியா, நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் என்ன எதுவும் பண்ண முடியாது, வேட்டையாட தானே வந்திருக்க, முடிஞ்சா வேட்டையாடுன்னு காலை கட் பண்ணிடுவார். இன்ஸ்பெக்டர் அந்த ரவுடி கிட்ட பொண்ணை தூக்கி போலீஸையும் கொண்டு இருக்க, நீங்களாம் நல்லா இருக்கணும்னா என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்களான்னு கேட்டு அந்த ஆளை எரிச்சே கொன்னுடுவார். அதுக்கப்புறம் அந்த ரவுடி பேசின நம்பரை சப் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி ட்ராக் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. ட்ராக் பண்ணி பார்த்ததில் பெங்களூர் அட்ரஸ் காட்டுது. அந்த நம்பருக்கு வேறு எந்த இன்கமிங் காலோ அவுட் கோயிங் காலோ வரல. அடுத்ததாக கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது. பேசுகிற ஆள் 50 பஸ்ஸில் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்க. பஸ் கள்ளக்குறிச்சியிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த பஸ் நம்பரையும் சொல்கிறாரு. அதுக்குள்ளே கால் கட் ஆகிடும். அந்த விஷயத்த பேட்ரோலுக்கு சொல்கிறாங்க. அந்த தகவல் இன்ஸ்பெக்டருக்கும் தெரிய வர பஸ் போகிற ரூட்டில் போய் பஸ்ஸை மடக்கி பிடிக்கிறாரு. டிரைவரை பஸ்ஸில் இருந்து கீழே இறங்க சொல்லிட்டு பஸ்ஸில் என்னையா பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே பஸ்ஸில் இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்குது. உள்ளே போய் பார்த்தா ஒரு இளைஞர் கழுத்தில் குத்துப்பட்டு சீட்டில் இறந்து கிடப்பாரு. பஸ்ஸில் இருக்கிறவங்கள எல்லாரையும் கீழே இறக்கிட்டு ஆம்புலன்ஸை வரவழித்து அந்த பாடியையும் இறக்குறாங்க. அந்த பாடியை பார்த்ததும் திவ்யாங்கிற ஒரு பொண்ணு ஜீவான்னு அலற ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் உடனே ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை வரவழித்து இந்த பையனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டெல்லாம் எனக்கு உடனே வேணும்னு சொல்கிறாரு. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அவ்வளோ அவசரமெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது, சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கா, 3 போலீஸை கொன்னுட்டாங்க, பஸ்ஸிலையும் ஒரு ஆளை கொன்று இருக்காங்க, இந்த 3க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, இந்த பஸ்ஸில் தான் அந்த கொலையாளி இருக்கான், அவனை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ரூல்ஸை மீறி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பிட்டு பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லாருடைய மொபைலையும் வாங்கி வச்சுடுவாங்க. ஒரு பையன் மட்டும் விடாமல் செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பான். கடைசியாக அந்த பையனுடைய மொபைலையும் வாங்கி வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருடைய கைரேகையும் எடுத்து எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிட்டு அவங்க பேரில் ஏதாவது கேஸ் இருக்கான்னு விசாரிக்க சொல்கிறாரு. கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ண நம்பரை செக் பண்ணி பார்த்தா அது இறந்து போன ஜீவாவோடது தானே தெரிய வருது. உடனே திவ்யா கண்டக்டருடைய சட்டைக்கு பிடிச்சி ஏண்டா அவனை கொன்னேன்னு கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க.
இன்ஸ்பெக்டர் கண்டக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. வழக்கமாக அந்த பஸ் 8 மணிக்கு கோயம்பேடை விட்டு கிளம்பும். அன்னைக்கு 2 பேசஞ்சர் வரலைங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. திவ்யாவும் ஜீவாவும் அந்த பஸ்ஸில் வந்து ஏறுறாங்க. அந்த பஸ்ஸில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடியும் இருப்பாங்க. திவ்யா ஜீவா கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்களான்னு கேட்க அங்கே எல்லாம் ரெடியாக தான் இருக்குன்னு சொல்வார். பஸ்ஸில் முகத்தை மறைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் யாருக்கோ ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பஸ் கோயம்பேடை விட்டு புறப்படுது. அசோக் நகரில் ஜெனனின்னு ஒரு பொண்ணு ஏறணும். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். அந்த பொண்ணுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ 2 பேர் ஓடி வந்து பஸ்ஸில் ஏறுவாங்க. இதுக்கு மேலே அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணால் லேட் ஆகும்னு நினச்சிட்டு பஸ்ஸை எடுத்துடுவாங்க. அப்போ அந்த பஸ்ஸில் இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடி வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்குற கண்டக்டர் எங்கேயோ லோடை வாங்கிட்டு வந்து இங்கே ஏன் உயிரை வாங்குறியான்னு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த ஜீவாவுக்கு கோவம் வந்து கண்டக்டரை போட்டு அடிச்சிடுவார். இன்ஸ்பெக்டர் கண்டக்டர் கிட்ட பஸ்ஸில் இருக்கிற ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வாந்தி எடுக்கும்போது எதுக்காக பஸ்ஸை நிறுத்தலேன்னு கேட்க, பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவசரம்னா கூட நாங்கள் மெயின் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணணும். அவங்க நிறுத்த சொன்னால் மட்டும்தான் எங்களால் நிறுத்த முடியும். பஸ்ஸை ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு பஸ்ஸில் இருக்கிறவங்க சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் பஸ்ஸில் ஜீவாவுக்கு யார் கூடயாவது பிரச்சனை நடந்ததான்னு கேட்க கண்டக்டர் யோசிச்சுட்டு ஆமாம் சார் ஒரு பொண்ணு கூடன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு பேர் டெய்சி ரோஸ். இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. டெய்சி ரோஸ் பஸ்ஸில் ஏறும்போது தான் ஜீவா கண்டக்டரை போட்டு அடிச்சுட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு அவரை அடிக்க நீங்கள் யாருன்னு கேட்டு ஜீவா கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜீவா மேலே தப்பில்லைன்னு தெரிஞ்சு போய் சாரியும் கேட்டிருக்காங்க. டெய்சி ரோஸ் இதை சொல்லும்போது ஜீவா தனியாக இருக்கும்போது போய் சாரி கேட்டேன்னு சொல்லுவாங்க. ஜீவாவும் திவ்யாவும் ஒன்றாதான் பஸ்ஸில் ஏறியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜீவா இதுக்காக தனியாக உட்காரணும்னு யோசிச்சு திவ்யாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. கண்டக்டர் திட்டினதுலேருந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடி விடாமல் அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக பக்கத்தில் போய் உட்காந்து அப்படியே தூங்கி போயிட்டதா சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் திவ்யா கிட்ட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்குறாரு. திவ்யாவும் ஜீவாவும் ஒரே காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்க்குற திவ்யாவுடைய பிரதரும் சொந்தக்காரங்களும் சேர்ந்து ஜீவாவை அடித்து விரட்டிட்டு திவ்யாவுக்கு வேற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. திவ்யா ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதுனால தான் 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் ஜீவாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே இவங்களுக்கான கல்யாண ஏற்பாடையும் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராரு. வைன் ஷாப் பூட்டை உடைக்க ட்ரை பண்ணியிருக்கான். கேட்க போன போலீஸையும் அடிச்சிருக்கான். கான்ஸ்டபிள் மணி இங்கே கேசவன் யாருன்னு கேட்க ஒரு ஆள் தயங்கி நான் தான் சொல்றாரு. எந்த ஊருன்னு கேட்க பதிலும் சொல்ல மாட்டாரு. அந்த ஆள் பார்க்குற திவ்யா சார் எனக்கு இவன் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ திரும்ப ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. திவ்யாவுடைய அண்ணன் ஃப்ரெண்டு தான் கேசவன். திவ்யாவும் ஜீவாவும் பஸ்ஸில் ஏறதை பார்த்துட்டு அவங்க அண்ணனுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அவங்க அண்ணன் நீ 2 பேரையும் ஃபாலோ பண்ணிப்போ, எதுவும் பண்ண வேண்டாம், மீதி எல்லாத்தையும் அப்பா பார்த்துப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் பஸ்ஸில் ஏறி அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அசதியில் அப்படியே தூங்கி போயிட்டதாகவும் சொல்கிறாரு. அப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணி கத்தியில் இருக்கிற கைரேகையை செக் பண்ணி பார்த்ததுல அது குருங்கிற ஆளோட கைரேகையோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் குருவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. குரு சாப்பிட்டுட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நாள் ஜீவாவும் திவ்யாவும் சாப்பிட போயிருக்காங்க. வாஷ்ரூம் போயிட்டு திவ்யா அழுதுட்டே வந்திருக்காங்க. ஜீவா என்னாச்சுன்னு கேட்க வாஷ்ரூமில் யாரோ மொபைல் கேமராவை ஆன் பண்ணி வச்சதா சொல்லி அந்த மொபைலையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஹோட்டல் ஓனரை விசாரிக்க அது குருவுடைய மொபைல்னு தெரிய வருது. ஜீவா குருவை போட்டு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இனிமேல் எந்த பொண்ணுங்ககிட்டையும் இப்படி நடந்துக்காதேன்னு வார்ன் பண்ணிட்டு கிளம்பிடுவார். அதனால் ஹோட்டல் ஓனர் குருவை வேலையை விட்டு தூக்கிடுவார். வேலை இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் திவ்யாவும் ஜீவாவும் அந்த பஸ்ஸில் ஏறதை பார்த்துருக்காரு. ஜீவாவை ஏதாவது பண்ணணும்னு முடிவோட அந்த பஸ்ஸில் ஏறியிருக்காரு. ஆனால் போதையில் அப்படியே தூங்கி போயிட்டதா சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்க பஸ்ஸில் எல்லாரும் தூங்கின பிறகு அந்த பையனை கொல்றதுக்காக கத்தியோட கிட்ட போனேன். அப்போ அந்த பையன் ஏற்கனவே இறந்து போயிருந்தா. டிரைவர் திடீர்னு சடன் பிரேக் போட கத்தி எங்கேயோ விழுந்துருச்சு. கத்தியை தேடிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் யாரோ ஏறினாங்க. அதனால பயந்து போய் என் இடத்துல திரும்ப உட்காந்துட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ வரசரவாக்கம் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் அனுப்பின கைரேகையில் 2 கைரேகை அக்யூஸ்ட் லிஸ்ட்டோட மேட்ச் ஆகுது. அவங்க ஃபோட்டோவை ஃபேக்ஸில் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அசோக் நகரில் பஸ் நின்னப்போ ஓடி வந்து ஏறினவங்க தான் அவங்க 2 பேரும். அவங்க மொபைலை செக் பண்ணி பார்த்தா ஜீவாவுடைய ஃபோட்டோ அதில் இருக்கும். ஜீவாவை கொலை பண்ணுறதுக்காக யாரும் 2 பேரும் அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க. 1 வாரம் கழித்து அதை பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் கொலை திருட்டுன்னு நிறைய வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்க. அசோக் நகரில் தனியாக நின்றுட்டு இருந்த ஒரு ஆள்கிட்ட பேக்கை பிடுங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் சண்டை போட்டுருக்காரு. அப்போ அங்கேருந்து தப்பிச்சு வந்து தான் இந்த பஸ்ஸில் ஏறினது. பஸ்ஸில் ஏறினதும் ஜீவாவையும் திவ்யாவும் பார்த்துருக்காங்க. உடனே கொலை பண்ணுறதுக்கு பணம் கொடுத்த ஆளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஆள் ஃபோன் எடுக்கல. ஆனால் அந்த பணம் கொடுத்ததில் 2 பேரில் ஒருத்தர் இங்கே தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, திவ்யாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த திவ்யா அண்ணனுடைய ஆளு தான். அப்போ திடீர்னு யாரோ ஸ்டேஷன் வாசலில் பெட்ரோல் குண்டு வீசுறாங்க. அப்போ திவ்யாவுடைய அண்ணனும் பிரதரும் அங்கே வராங்க. இன்ஸ்பெக்டர் திவ்யாவுடைய அண்ணனை பிடிச்சி கொலை பண்ணுறதுக்காக பணத்தை கொடுப்பியான்னு கேட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடி நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட மெம்பர், அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, வேணும்னா விசாரிங்கன்னு சொல்கிறாங்க.
திவ்யாவுடைய அப்பாவும் என் பொண்ணு யார் கூடயோ ஓடி போறா, அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கணும், அதனால தான் ஃபாலோ பண்ண சொன்னேன், இல்லைன்னா அவனை நான் கோயம்பேட்லேயே போட்டு தள்ளியிருப்பேன்னு சொல்றாரு. அப்போ மார்ச்சுரியிலேருந்து ஃபோன் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சா ஜீவாவுடைய பாடி மிஸ்ஸிங்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரூமில் இருக்கிற வென்டிலேட்டர் வழியாக பாடியை வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாடியை கோணிப்பையில் வச்சு கட்டி இழுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா இழுத்துட்டு போன சைடுலலாம் சணல் கயிறு இருக்கு. அந்த பாதையை ஃபாலோ பண்ணி போனால் ஒரு குடோனில் பாடியை மறைச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் திரும்ப ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கிட்ட பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பாடியை திருடிட்டு எதுக்காக இங்கேயே மறைச்சு வைக்கணும்னு கேட்குறாரு. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஜீவாவுடைய பாடியை செக் பண்ணி பார்த்ததுல அவர் ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. ஸோ அவர் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது தான் கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ட்ரக்ஸோ பாய்சனோ எதையோ கொடுத்து தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதோடைய ட்ரேஸை கண்டுபிடிக்கணும்னா 6-7 ஹவர்ஸ்க்குள்ளே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். இதை தெரிஞ்சு தான் பாடியை மறைச்சு வச்சதா சொல்கிறாரு. இப்போ ஒரு சிகப்பு கலர் கார் ரோட் சைடில் இருக்கிற ஒரு பொண்ணுடைய பாடியை எடுத்து காரில் வச்சுட்டு செக் போஸ்ட்டில் நிறுத்தாமல் போகிறத காட்டுறாங்க. போலீஸ் அந்த காரை விரட்டி பிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு உயிரோட தான் இருப்பா, அதனால ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு பேக்கில் 5 பவுண்ட் டிக்கெட் ஒன்று இருக்கும். அசோக் நகரில் ஏற வேண்டிய ஜனனி தான் அந்த பொண்ணு. இன்ஸ்பெக்டர் டிரைவர்கிட்ட அந்த பொண்ணு அசோக் நகரில் ஏறலைன்னா இங்கே எப்படி வந்திருப்பான்னு கேட்க, அந்த பொண்ணு கள்ளக்குறிச்சிக்கு வந்திருந்தா பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியாமல் போயிருக்கும்னு கேட்குறாரு. இன்ஸ்பெக்டர் அசோக் நகர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு பஸ்ஸில் ஏறினாலான்னு செக் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பஸ் கொஞ்ச நேரம் அசோக் நகரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தது, ஆனால் அந்த பொண்ணு ஏறலைன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அசோக் நகரில் பஸ்ஸில் ஏறாத பொண்ணு கள்ளக்குறிச்சிக்கு எப்படி வந்தா? அசோக் நகருக்கு வேணும்னா பஸ் லேட்டாக வந்திருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு கரெக்ட் டைமுக்கு தானே வந்திருக்கணும். ஸோ அசோக் நகர் போலீஸ்கிட்ட திரும்பவும் சிசிடிவியை செக் பண்ணி பார்க்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டோல்கேட்டுக்கு போய் டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போன வண்டியை எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. எதையோ பார்த்து ஷாக்கும் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டையும் ஃபோனை கொடுத்து வீட்டுக்கு தகவல் சொல்கிறாரு. கான்ஸ்டபிள் கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டையும் ஃபோன் கொடுத்தேன், ஆனால் அதில் ஒருத்த மட்டும் ஃபோன் பேசுகிற மாதிரி நடிச்சதா சொல்கிறாரு. அந்த ஆள் யாருன்னு இப்போ காட்ட மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் உடனே சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆளுடைய நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு வந்த இன்கமிங் அவுட் கோயிங் காலை ட்ரேஸ் பண்ண சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி நீங்கள் கொடுத்த நம்பர்லேருந்து வேறொரு நம்பருக்கு 3 அவுட் கோயிங் கால் போயிருக்கு. அந்த ஆளும் ஐம்பன் ட்ராவல்ஸில் தான் வேலை பார்க்குறாரு. அந்த ஆளுடைய மொபைல் லொக்கேஷனும் ஆத்தூர் ஹைவே தான் காட்டுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்லி பேசஞ்சரை எல்லாம் அனுப்பி வைக்க சொல்கிறாரு. இப்போ மிச்சம் இருக்கிறது டிரைவரும் கண்டக்டரும் தான். அந்த டிரைவர் தான் கொலையாளி. இன்ஸ்பெக்டர் டிரைவர் சீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே மயக்க மருந்து கலந்த தண்ணி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சருக்கு கொடுக்குற டிஷ்யூ கவரில் ஒரே ஒரு கவர் தான் பிரிச்சிருக்கு. அதில் வந்துட்டு டிரைவருடைய கைரேகை தான் இருக்குது. ஒரு பையன் பஸ்ஸில் அடிக்கடி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்திருக்கான். அந்த பையன் டிரைவர் கூட 2-3 முறை செல்ஃபி எடுத்திருக்கான். பஸ் கிளம்பும்போது அந்த டிரைவர் 2 ஹோல் இருக்கிற ஷர்ட்டை போட்டிருக்காரு. ஸ்டேஷனில் இருக்கும்போது அந்த டிரைவர் 4 ஹோல் இருக்கிற ஷர்ட்டை போட்டிருக்காரு. ஸோ ஷர்ட்டை மாற்றியிருக்காரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போது அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு எப்படி வந்தான்னு தான் சொல்லியிருப்பாரு. கள்ளக்குறிச்சின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனால் டிரைவர் கள்ளக்குறிச்சிக்கு வந்திருந்தா பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லியிருப்பாரு. இதையும் தாண்டி ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. அதை பின்னாடி ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ டிரைவரை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறாங்க. டிரைவர் உண்மையை சொல்கிறாரு. ஐம்பன் ட்ராவல்ஸுடைய பஸ்ஸை சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது பேசஞ்சர் போகிற பஸ்ஸுடைய நம்பர் பிளேட்டையே அந்த பஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேசஞ்சர் பஸ்ஸுங்கிறதுனால செக் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கும் அதே மாதிரி 2 பஸ்ஸை ஓட விட்டு இருக்காங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுற பஸ் முன்னாடி போகட்டும்னு தான் டிரைவர் இந்த பஸ்ஸை லேட்டாக எடுத்திருக்காரு. ஆனால் அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுற பஸ் அசோக் நகரை ரீச் ஆனதும் ஜனனி அதில் ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க. பஸ்ஸை நிறுத்தாமல் போக ஜனனி ஃப்ரெண்டோட பைக்கில் போய் பஸ்ஸை நிறுத்திட்டு எதுக்காக பஸ்ஸை நிறுத்தாமல் போகிறீங்க, நான் ப்ரெஸ் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு பேப்பரில் போட்டுருவேன்னு மிரட்டுவாங்க. வேறு வழி இல்லாமல் ஜனனியை பஸ்ஸில் ஏற்றிக்கிறாங்க. ஜனனி பஸ்ஸில் ஏறந்தும் பேசஞ்சர் யாரும் இல்லைங்கிறதும் ஒரு இரும்பு பெட்டி அங்கே இருக்குங்கிறதையும் நோட்டீஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னே புரியலையேன்னு முழிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள கண்டக்டர் அவங்க தலையில் அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் அவங்கள கொடூரமாக தாக்கிட்டு சீரழிக்கவும் ட்ரை பண்ணுவார். அப்போ ஜனனி எழுந்து பஸ்ஸுடைய விண்டோவை தட்டி ஹெல்ப் கேட்பாங்க. அந்த பஸ்ஸுக்கு பேரலாக தான் இந்த பஸ்ஸும் போயிட்டு இருக்கும். விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு இருந்த ஜீவா அதை நோட்டீஸ் பண்ணி நேராக டிரைவர்கிட்ட போயிட்டு பஸ்ஸை நிறுத்துங்க, பக்கத்து பஸ்ஸில் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறதா சொல்கிறாரு. டிரைவர் ஹெட் ஆஃபீஸுடைய பெர்மிஷன் இல்லாமல் பஸ்ஸை நிறுத்த முடியாதுன்னு சொல்ல ஜீவாவே டைரெக்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு. அவங்க பஸ்ஸுடைய நம்பரை கேட்க அந்த பஸ்ஸுடைய நம்பரை பார்த்து சொல்வார். இந்த பஸ்ஸுக்கும் அதே நம்பருங்கிறதுனால தான் போலீஸ் இந்த பஸ்ஸை தேடி வந்தது. இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த டிரைவருக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. இப்போ ஜீவாவையும் கூட இருக்கிற கண்டக்டரையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு அவங்க 2 பேருக்கும் தண்ணியில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருவாரு. 2 பேரும் மயக்கமானது முதலாளிக்கு ஃபோன் பண்ணி சொல்வார். முதலாளி ஜீவாவை கொல்ல சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இருக்கிற டிரைவருக்கு ஃபோன் பண்ணிட்டு கண்டக்டரை இந்த பஸ்ஸில் ரன்னிங்லேயே ஏற சொல்கிறாரு. அந்த கண்டக்டரை இந்த பஸ்ஸை ஓட்ட சொல்லிட்டு டிரைவர் எழுந்து போய் தூங்கிட்டு இருக்கிற ஜீவாவை ஸ்க்ரூ டிரைவராலே குத்தி சாகடிச்சிடுவார்.
பேசஞ்சர் எல்லாம் டீப் ஸ்லீப்ல இருக்கிறதுனால யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஜீவா கத்தாம இருக்க அவருடைய வாயில பில்லோ கவரை வச்சு மூடி இருப்பாரு. அதுக்கப்புறம் டிஷ்யூவால் ஸ்க்ரூ டிரைவர் தொடச்சிட்டு ஷர்ட்டையும் மாற்றிடுவார். அதுக்கப்புறம் இந்த கண்டக்டரை அந்த பஸ்ஸுக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணை ரோட்டோரமாக இறக்கி விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்கிறாரு. டிரைவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது செல்ல இருக்கிற ஒரு ஆள் டிரைவரை ஷூட் பண்ணி கொன்னுடுவான். டாஸ்மாக் பூட்டை உடைக்க ட்ரை பண்ணி போலீஸையும் அடித்து அரெஸ்ட் ஆகி வந்த பையன்தான் அது. டிரைவர் உண்மையை சொன்னால் அவனை கொல்றதுக்காக தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த முதலாளி அனுப்பி வச்சிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் பஸ் ஓனருடைய நாலேஜ் இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க முடியாதுன்னு அவரை விசாரிக்க அவர் இன்னொருத்தரை கை காட்டுவார். அவர் இன்னொருத்தரை கை காட்டுவார். கடைசியாக குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்கிறாரு. விடிஞ்சா நடக்க போற எம்எல்ஏ எலெக்ஷனுடைய கேண்டிடேட் தான் அவர். இடைத்தேர்தல் வரணும், அவர் எலெக்ஷன்ல போட்டியிடணுங்கிறதுக்காக எம்எல்ஏவா இருந்தவரையே கொலை பண்ணியிருப்பாரு. படத்தோட தொடக்கத்துல காணோன்னு தேடிட்டு இருந்த சௌமியாவும் அவர் கூட தான் இருப்பாங்க. சௌமியா ஒரு தேர்தல் அதிகாரியுடைய பொண்ணு. இப்ப சௌமியாவுடைய அப்பாவை இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. ஓட்டிங் மெஷினை மாத்தி அவருக்கு ஃபேவரா ஓட்டு வர மாதிரியான மெஷின் வைக்கிறதுக்காக சௌமியாவை கடத்திட்டு போய் அந்த அதிகாரியை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கான். இன்ஸ்பெக்டர் அந்த முதலாளியை பார்த்து மக்கள் கிட்ட இருக்கிறது எல்லாம் பிடுங்கிட்டீங்க, அவங்க கிட்ட மிச்சம் இருக்கிறது இந்த ஓட்டிங் ரைட்ஸ் தான், இப்போ அதையும் பிடுங்க பாக்குறீங்களான்னு கேட்டு என்கவுண்டர் பண்ணி அந்த ஆளை கொன்னுடுவாரு. ஸோ இன்ஸ்பெக்டர் 10 ஹவர்ஸ்ல இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு சபரிமலைக்கு கிளம்பி போறாரு. அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.